உங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ரவை உப்புமாவை பார்த்தா தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ரவை பொங்கல் செஞ்சு அது கூட ஒரு தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணி பாருங்கள். அரை கப்பு பைத்தம்பருப்பை கடாயில் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்த பிறகு அதை வந்து அலம்பிட்டு குக்கரில் சேர்த்து 3 கப்பு தண்ணி விட்டு இதை வந்து நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரை கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு ரவையை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்த பிறகு இந்த பக்கம் பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு தடவை மசிச்சு சூடாக இருக்கும்போதே குழச்சிக்கோங்க. மசிச்ச பாசிப்பருப்பை வந்து ஒரு கடாயில் மாற்றிட்டு அது கூட 2 கப்பு தண்ணி கொஞ்சமாக உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து நல்லா திக்காய் வர வரை கலர்ன பிறகு நெய் விட்டு நல்லா கலரிட்டு இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு கடாயில் வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அது கூட வந்து முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து அதை வந்து நம்ம வச்சுருக்க பொங்கலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அருமையான ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.